ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த வீடியோவில் பார்த்து அதாவது மைண்ட் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் எப்படி விளையாடுறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே விளையாட தெரியாது. நம்ம கூட விளையாட வந்திருக்க 420 கேமிங் கூட தான். எங்கே இருக்க காணா? 420 கேமிங் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓ தான் இங்கே நிற்கிறாரு பாருங்க, இவர் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர், வா போகலாம். அவரோட அவர் வந்து 420 கேமிங், அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்க. மரத்தை தான் வெட்டிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 10 மரத்தை வெட்டுக்குள்ள நம்ம ஒரு அடிப்படை பொருட்கள் செய்வோம். கோடாடி, கத்தி, அடிப்படை விஷயங்கள் செய்யலாம். ஒரு மரத்தை வெட்டிட்டியா என்ன? 10 மரம் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். சரி வா போகலாம். எங்கே இருக்க? நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டிடலாம். இந்த இடத்துல வீடு கட்டலாம். ஓகே, பூ இருக்கு பார்த்தியா, அது பூ மொத்தமாக எடுத்துட்டு அங்கே வீடு கட்டிடலாம். என்ன சொல்கிற? என்ன பண்ணுற? மரத்தை வெட்டிருக்கியா? போர்டு ஆமாம், இதெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது? என்ன அது? எங்கிட்ட வேண்டாம், வேறு பக்கம் போகண்டா. சார் இல்லைடா, சரி நம்ம மேல் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பூ மட்டும் எடுத்தாண்டா, பூ மொத்தமாக எடுத்துட்டா இங்கே வீடு கட்ட நல்லா இருக்கும்டா. அதே பார்த்தேன், பக்கத்தில் கொக்காவே இருக்குது. சரி அப்போனா இங்கிட்ட இந்த இங்கிட்டு கட்டிக்கலாம்டா. சார் எங்கிட்டா? இந்த இங்கிட்டு இங்கிட்டா? இந்த இங்கிட்டு வச்சுக்கலாம். அங்கிட்டு பூ அப்படியே இருந்தால் அழகாக இருக்குல்ல. அப்படிங்கிற அப்போ ரைட்டு. சரி, நான் இங்கே இந்த கிராஃப்டிங் டேபிள் போடுறேன். சார் அவன் நம்ம ஃபோன் வந்துச்சு. இப்போ என்ன டேய், நீங்கள் என்ன பண்ண, மரம் வெட்டுறியா கல் வெட்டுறியா? நான் கல் வெட்ட போகிறேன். அப்படியா? அப்போ இது உனக்கு செஞ்சு தரேன். என்னது? நான் மரம் வேணுமா? கொடு, நான் உனக்கு கலப்பா செஞ்சு தரேன். கல் கலப்பாடு மரம் போட்டனா பாரு. இன்னும் போடலடா, நான் கலப்பாடு போட்டேன். போட்டனா? நீ கலப்பாடு ஃபஸ்ட்டு என்ன போடுற? எதோ போடுற? இத்தனை இது இருந்துச்சு, நான் போட்டேன். கடப்பாறையை போடு. கடப்பாடு போட்டேன். கடப்பாறை எங்கே இருக்குது? கொகை காமிடுவா. நம்ம வீட்டு இந்த சைடு பூ இருக்கு, அந்த சைடு தான் இருந்துச்சு. பார்த்து போ, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வா. ஏன்னா உள்ள ஜாம்பி, க்ரீப்பர் எது வேணா இருக்கலாம். ரியலி ஆமாம். இது கொகையிலடா, கல் சும்மா கல் மட்டும் போயிட்டு வந்தேன். நான் ஒரு கொகை நினச்சேன். கல்லை நிறைய எடுத்துட்டு வா, தோண்டிட்டு அப்படி கல் எடு. நான் மரம் எடுக்க போகிறேன். ஸோ நாங்கள் வேலையை பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாங்களும் நமக்கு ஒரு வீடு வேணும். நம்ம சர்வீஸ் பார்த்து நம்ம மாதிரி வீடு கட்ட போகிறோம். அம்பாள் நம்ம அவருக்கு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம 420 கேமிங் அதாவது நம்ம ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏதாச்சும் பொருட்கள் செய்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கல் உடச்சிட்டு போய் நம்ம வீடு கட்டுறதுக்கு கொடுப்போம். நம்ம ஏன் அவர் கல் வெட்டுவார் கொடுத்தோம்னா, ஏன்னா அவர் நல்லா கல் வெட்டுவார். ஏன்னா நம்ம கொகையில் அவருக்கு நல்லா அனுபவம் இருக்குது. எஸ், 100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கதகத்தாட்டு காப்பி இருக்க. எஸ் ஆனா வளங்க 2 வருஷம் ஆச்சு உனக்கு. என்னது புரியல? ஒன்றும் இல்லை, காமெடி. உனக்கு 7 வருடம் இல்லை, அதுக்குள்ள 100 வருஷம் ஆச்சு. தேடி வர போகணும்டா, கொஞ்சம் மரட்டிட்டு நான் ஆடை தேடி போறேன். ஏன் நைட் தூங்கணும்ல. ஐயோ ஆமா, நம்ம 2 பேரும் தான் 6 ஆடு வேணும். அதுக்கு 6 ஆடு நான் எங்கேன்னு போவேன். அப்படியே அலைஞ்சிது கேட்டுருந்தீங்கன்னா நான் அப்படியே உடச்சேன். அலைஞ்சா? ஆமா, இதை வச்சுட்டு சுற்றி பார்க்குறேன் ஆடு ஏதாச்சும் இருக்கான்னு. நம்ம கிராஃப்டிங் ஒரு பொட்டி போட்டு வச்சு மரத்தில் வச்சுட்டு போறேன்டா. நம்ம டேபிள் வந்து செய்யும். ஆனால் நல்லா கொகை மாதிரி நல்லா போயிட்டு உள்ள காலமா ஏறு வந்துருவீல. மணி என்ன? ஐயோ மணி 5. ஆடு ஒரு ஆடு பார்த்துட்டேன். 2 ஆடு கிடச்சிச்சுடா. ப்ரோ ஈஸ்வர் எங்கிட்டு இருக்கீங்க? நானும் ஆடு தேடி இதோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 2 ஆடு கிடச்சிருக்கு. 4 ஆடு வேணுமா? 4 இல்லை, ஒருத்தனைக்கு 3 ஆடு. அப்போ வந்து 6 ஆடு தேவைப்படுது. இல்லை நீ எங்கிட்டு இருக்க? இப்போ நீ நான் வீட்டு பார்த்து தான் இருக்கேன். வந்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கமரா என்ன கோகாட்ட போயிடலாமா? கோகுல போனால் ஜாம்பி வராதா?
இல்லை வெள்ளை சுற்றுறா கொக்கையில் போய் நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம்ல என்ன சொல்கிறேன் சரி டக்குன்னு ஆளுக்கு ஒரு இது செஞ்சுட்டு சட்டு புட்டு நடத்த வருஷம் டேய் ஐயோ எல்லாம் ஜாம்பிலாம் வருதுடா பக்கத்தில் ஒன்று வந்திருக்கு பாரு அதான் வந்துருச்சு என்கிட்ட ஐயோ க்ரீப்பர்லாம் வந்திருந்தா வரனா வேலைக்காக சரி இந்த வகையில் பேர் வந்துடுறியா நீ வகைக்கு போய் நான் 2 இது செஞ்சு வந்துடுறேன் 2 என்னது கடப்பாறை ஐயோ வீட்டு பக்கத்துலேயே க்ரீப்பர் வாட்டர் க்ளோஸ் வெடிச்சுட்டுறா க்ரீப்பர் செத்து போயிட்டியா சாவல நல்லா ஒரு ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன் ஃபோல்டு கேமிங் டக்குனு வாங்க ஃபோல்டு கேமிங் வகையில் போய் ஜாலியாக இருந்தேன் லைட்டு வேறு இல்லை என்ன பண்ணி தொலைக்கிறதுவா பின்னாடி ஜாம்பி வருதானே பின்னாடி வருதுடா ஒன்று க்ரீப்பர் போச்சு 2-3 க்ரீப்பர் வருது ஜாம்பிடா குட்டி ஜாம்பி ஐயோ இது கொளுத்துண்டா அடி ஜாம்பிடா அதுடா டேய் அடிக்குதுங்கடா எல்லாம் நான் அதை அடிச்சிருக்கேன் குட்டி ஜாம்பியை தப்பிச்சிடுறியா அது கொடூரமா அடிக்கும் டேய் ஜாம்பி இரும்பு கொடுக்குதுடா டேய் ஜாம்பி இரும்பு கட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு எனக்கு இரும்பா இரும்பு கட்டி கொடுத்துருக்கு கொஞ்சம் நேரம் மழை இருக்கு டேய் எவனோ அடிக்கிறாங்கடா நீ குட்டி ஜாம்பி அடிக்கும் பாரு குட்டி அவனுக்கு துளிக்கணும் சைஸ்ல ஒன்று ஜாம்பி இருக்கும் பாரு ஐயோ செத்து போயிட்டியா நீ நான் செத்து போல தப்பிச்சிட்டேன் அடிச்சிடலாமா எப்படா போன அப்படிதான் சிலந்தி வழி எங்கிட்ட இருக்கு இந்த இப்போ ஒரு ஆள் வருதுடா சிலந்தி வருது 1க்கு 2 எனக்கு கடாது கும்பு தெரியும் அல்லாவே காப்பி நான் குடிச்சேன் எக்கடா இல்ல ஆகுது எனக்கு கடுப்பா என்ன நான் எங்கிட்ட போறது இப்போ நானு வாடா இல்ல வாடா நாங்க பறந்தா இருக்கான் பாரு அது தெரியுது ஆடுறா இங்க ஆடுறா ஆட்டு தூக்கு ஏய் என்னடா மேல வர்றதுக்கு வழியே இல்லடா வந்துட்டாங்க நானு வந்துடுறேன் இங்கிட்டு இருக்கு வழி வா நான் வந்துட்டேனே நீ அங்கிட்ட எங்கிட்ட பூந்துருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி ஆர்டர் இருக்கு எத்தனை இருக்கு வெட்டாத ஆர்டர் இருக்கு கை வெப்பனை ஏற்றில கையை அடிச்சிருக்கேன் ஏன்டா வெப்பன் உடச்சு போச்சு வெட்டிட்டான்டா ஏய் இன்னொரு ஆடு எங்கே கட்டிச்சலப்ப செத்து போனாங்க இந்த அங்கே ஒரு ஆடு இருக்கு அது வெட்டு எங்கடா இருக்கு இந்த வெட்டு என்கிட்ட 4 பஞ்சு இருக்கு இன்னும் இங்க ஒரு ஆடு இருக்குடா பரவாயில்ல வெட்டு செஞ்சலாம்டா எப்பா இந்த ஆடு இருக்கு நீ கொண்டியா இருக்குது நான் கொண்டுருக்கேன் லூசு வரமாட்டேன் நேற்றுலாம் வரமாட்டேன் கொண்டாண்டா நான் கொண்டாண்டா நேற்று வந்திருந்தேன் என் வேலை முடிச்சிருக்கோம்ல ஏன்டா நான் சாகாம கமெண்ட் வந்துருக்கேன் போடுறா மூலையை முட்டை போடு போடுறா எதுலையா சத்தியா என்ன சாவு நான் சாவு இப்போ ஒரு கோழி அங்கே வருது நம்மளும் நான் என்ன பண்ண போகிறேன் கப்பன் செய்யணும் இவ்வளோ பெட் செஞ்சுக்கலாம் ஓ பஞ்சம் கொடு பெட் செய்கிறேன் இங்கே வா பொட்டிக்கு வா ஏதோ குடிக்கல விழுந்துட்டா அதே கோகை நம்ம கோகை எல்லாம் நம்ம கைராசி ஆமா என் க்ரீப்பர் விளைச்சிச்சு எங்க குழி எத்தனை இருக்குன்னு பாக்குறேன் போ சாமி 1க்கு 2 க்ரீப்பர் விளைச்சிச்சு அப்போ லோபடி ஆளாங்க பாரு க்ரீப்பர் தப்பிச்சவன் 1-2 க்ரீப்பர்ல இருந்து நினைச்சு போடுறா வீட்டுக்கிட்ட அப்போ க்ரீப்பர் நான் மூடுறேன் அழகான இடத்த க்ரீப்பர் 64 வாரம் டக்குனு வீட்டை கட்டுறான் அதான் நீ கொண்டு அங்கே வச்சுட்டு இல்லை நான் செஞ்சது அது உடச்சு வச்சு க்ரீப்பர் உடச்சு வச்சது என்ன வேணும் இப்போ கல் வேணுமா நம்ம வெட்டிட்டு விட்டா கல்லு தேவை பெட்டு கல்லு தேவை முதல்ல பெட்டை போடலாம் ஃபஸ்ட்டு வா நீ போய் பெட்டை போடு நான் கல்லை உடச்சிட்டு வரேன் கல் இருந்தாலும் கிராஃப்டிங் டேபிள் கல்லு வெட்டிட்டு வரேன்டா கல்லு கிராஃப்டிங் டேபிள் பெட்டு செய்யுது இந்த தானே இந்த பொட்டி தானே ஆமாம் அது அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வா ஃபஸ்ட்டு டேய் எங்கடா கிளிக் பண்ணுறேன் ஓகே நான் மண் எடுத்து இந்த ஓட்டை சரி பண்ணுறேன் வீட்டு நீ ஓட நான் அதை கொஞ்சம் கல் உடச்சிட்டேன் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கிளிக் பண்ணிட்டு போ அப்போ செத்த இந்த பெட்லேருந்து வருவேன் ஓகே கலர் பெட்டு செய்ய முடியாதா அது கலர் பூ வேணும் சரி எனக்கு மஞ்சள் இருக்கு ஏன்னா யூடியூப் கலர் மஞ்சள் எடுத்துக்கோ என் யூடியூப் கலர் ரெட் கிரே எடுத்துக்கிறேன் நான் கிரேக்கு பிளாக் வேணுங்க கருப்பு நான் எங்கே போவேன் என்னடா அது ஃபோன் சத்தம் வருது பூடா கண்ணில் ஸ்குட் அழிஞ்சா சொல்கிறா ஒரு மீன் ஒரு ஆட்டோ பஸ் சுத்தம் அதை நான் அழிஞ்சா சொல்லு ஏன்னா அது கருப்பு கலர் இருக்கும் யூடியூப் கலர் வச்சுக்கிறேன் ஓகே
இந்த என்னோட மஞ்சள் கலர். அது பெட்டை உடச்சி பெட்டோட பெட்டை ஒரு தனியாக அது மீன் இருக்காங்க. ஆட்டோபஸ் ஒரு மீன் சுற்றுண்டா. உடச்சிட்டேன்டா. அதுக்கு பூ வந்து பூ மையாக்கு ஃபஸ்ட்டு பூ எடுத்து அதில் வை. பூ ஒரு மையாக்கு பெட்டை தூக்கி அதில் வை. பூ எடுத்து மைய வை. மஞ்சள் பெட்டு. இப்போ நான் வெள்ளை பெட்டில் படுத்துக்கிறேன். பெட்டை கிளிக் பண்ணிட்டு போ. இது சேருங்கடா. உடனே கறியை இதில் போடுறா. கறி அந்த மாட்டுக்கறி வேணும். ஆட்டுக்கறி தான் இருக்குது. அப்படி போடு. எதில் போடுறது? பொட்டியில் கரு பொட்டி இல்லையா? டிஸ்பென்சர். அது பேர் நான் மறந்து போட்டு ஸ்மெல்டர். இதோன்னு இதில் போட்டு இந்த பொட்டிக்கு இல்லையா? சாப்பாடு பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். சாப்பாடு பிரிச்சுக்கலாம் நம்ம. எப்பா அடி செம்ம அடி எனக்குலாம். சரி நீ கல்லடு, நான் மரம் வெட்டுறேன். வழக்க மரம் நைட்டானே வந்துடலாம். கரெக்டாக 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும். சரி நான் போட்டா? அப்போ சாப்பிட்டுக்கிறேன். கல் இப்போ கொஞ்சம் இருக்குல்ல, வீடு கட்டுறா. அப்போ கொஞ்சம் சுற்றி வர கட்டுறா. என்கிட்ட கல் இல்லையே. கல் அதுக்குள்ளே வச்சிருக்கேன் பாரு. 64 30 54 மேலே வச்சிருக்கேன். போடு. கட்ட ஆரம்பிக்கிட்டா? அப்போ கட்ட ஆரம்பிங்க. கல் கொண்டு வர ஆரம்பிக்கிறியா? வீடு கட்டலாம். எங்கே கட்டலாம்? நல்லா பெரிய வீடாக கட்டு. நீ என்ன பண்ணுற? நான் வீடு கட்டிட்டு தான் இருக்கேன். இங்கே கட்ட வேணாண்டா. சரி ரொம்ப பண்ணு. சரி அதான் உடச்சி எடுத்துக்கோ. நான் போய் உடச்சிட்டு வந்துடுறேன். கல்லை வெட்டி தரேன். கொஞ்சம் மரம் போச்சு போவோம். குச்சி வேறு உடைய போகுது. கொண்டாடி வேறு செஞ்சுட்டு போ. செஞ்சு போய் நான் அதை வந்துடுறேங்களே. நான் கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆயுதத்தை செஞ்சுட்டு என்ன அப்படி பார்க்குறேன்? ஓடி போய் மாடு போங்கிறேன். போ. வீட்டு உடச்சிடனே இந்த இடம் நல்லதில்லை. அப்புறம் மண்ணாச்சு மூடிடலாம் இந்த இடத்த. இந்த வீடு சைடு பார்த்த மாதிரி இருக்கும். சரி நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கலாம். 1 2 3 4 6 7 போவி அந்த பக்கத்துக்கு. 8 மாட்டை கொண்டுட்டா ஒரு அடி அடிச்சதுக்கு. நான் கொஞ்சம் அடிச்சு சேர்ப்பேன். கிராஃப்டிங் டேபிள் காணாம போயிருக்குமே. ஆமாம் உடச்சிட்டேன் கிராஃப்டிங் டேபிளை. இந்த பொட்டி உடச்சிட்டு பாரு. இல்லை பெட்டை உடச்சிட்டு பாரு. கிராஃப்டிங் டேபிள் தெரியும். தெரியுது. அப்புறம் கல் உண்டா? கல் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. கால் இந்த சைடுடா. கால் இந்த சைடு பார்த்துக்கலாம். கழுதுலையா மாட்டா வீட்டுக்கு விடுது. இல்லை நான் பார்த்தேன். ஏன்டா குறுக்க வந்த? கல் எடுத்து கொடு. நீ போய் வெட்டிட்டு வாண்டா. கோடாரிக்குள்ள போய் வெட்டிட்டு. நான் கரெக்டா இந்த புல்லை வெட்டிட்டு போ. இது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே இந்த இடத்துல மாறி போயிடும். 1 2 3 4 இது அப்படியே ஃபுல்லாக நிரப்பி மேலே இது கூற மேலே பார்த்து விட்றா. அப்புறம் நம்ம மாடி வீட்டை கட்டிக்கலாம். போய் தங்குற வீடு கட்டிக்கலாம். நிறைய கல் வெட்டிட்டு வரோம். கல் சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட் எபிசோட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வேறு லெவலில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாராக வீடு போயிட்டு இருக்கு. ஏன்டா இரும்பு நான் என்கிட்ட கல் கோடாலி தான் இருக்குது. இரும்பு வெட்டி நான் தர்றேன். இரும்பு உருக்கலாம். கொஞ்சம் எப்பிதான் நல்லா போயிட்டுருக்கு. எட்டு இரும்புடா. கல் தீர்ந்து போச்சு. செஞ்சிச்சா? ஏன்னா நான் எப்போ நீ மரம் வெட்ட போறியா? அதை செஞ்சுட்டு ஒரு 4 கல். அந்த வெள்ளைக்கல் போடாதடா. நல்லா இருக்காதுடா வெள்ளைக்கல். நல்லா போட்டேன் அவ்வளோதான். நான் உடச்சிக்கிறேன். வெள்ளைக்கல் போடாத. வீட்டுக்கு நல்லா இருக்குது. இந்த கல்லே போகணும். பண்ணி விட்டு நம்ம தாண்டிட்டு அடிச்சு போ. நான் கொஞ்சம் கல் எடுத்துக்கலாம். சரி மரம் வெட்டுறாப்ப பெட்டை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சு அதை உள்ள தூக்கி போகிறேன். அது வந்து சவுண்ட் கொடுத்துட்டான். பண்ணி குட்டியா ரெக்கார்ட் ஆகல. இல்லைனா பண்ணி ரெக்கார்ட் ஆகி காண்டே ஆகிட்டு ஆகட்டும். இந்த புல் என்னத்துக்குறா முன்னாடி? அது உடச்சுட்டு புல்லோட புல்லை கிளிக் பண்ணு. இந்த புல் என்னத்துக்கு? இப்போ அந்த பொட்டியெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போடணும். என்ன கல்லா? வருஷம்
59 இன்னும் இத்தனை இருக்குது. இந்த பொட்டியெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுறேன். ஏய் 14 இரும்பு வச்சிருக்கேன்டா. உருக்கணும்னா 14 இரும்பு கிடைக்கும். நான்டா டேய் இப்போ பாடுறா வீட்டு எங்க பார்த்தா ஆட்டை பார்த்தா காண்டாவதுடா இருக்குப்பா. தூக்கி வச்சாச்சு. இப்போ அந்த பொட்டியை கேப்டன் எப்படி உடச்சு விட்ரு. நம்ம வீட்டுக்கு தான் வைக்க போகிறேன். வச்சு விட்றாங்கண்ணே. கலெக்டர் ஓகே இந்த இடத்துல கதவு போடலாம். சாயங்காலம் போகுதுடா. அது கட்டிட்டு இருக்கேன். நீ வீட்லயே இரு. இந்த பண்ணி குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்னா அது பண்ணி உள்ள இருந்துச்சா? 2 பண்ணி உள்ள இருக்குதுடா. கையில் உடைக்காதடா, சுக்குனா போயிடும். நான் உடைக்கிறேன். அந்த வெள்ளைக்கல்லு தான். வெள்ளைக்கல் அந்த டிசைன் கல்றா, அது வீட்டுக்கு என்ன நல்லா இருக்காதா? வெள்ளைக்கல்லு மேலே 2 வச்சிருக்கேன், அதை உடச்சு உடச்சுக்கிறேன். உடச்சிட்டு இருக்கேன்டா. அதை நான் சொல்கிறேன். வைகிட்ட வருஷம் அதெல்லாம் நல்ல கல். சரி வருஷம் இருட்டோது. அந்த கல்லை பொறுக்கி பெட்டியில் போடுறேன். அந்த வெள்ளைக்கல் கூட டிசைன் கல் தேவைப்படும். ஒன்றா இது அப்படியே கூட கட்டிடுறேன் இப்போதைக்கு. அப்புறம் நீ அடுத்து நம்ம எபிசோட் 2 பண்ணும்போது கொஞ்சம் வெப்பேஸ் பண்ணி தரலாம்டா. வீட்டுக்கு கூலி வாட்டர் பண்ணியிருக்குல்ல, தூங்கிக்கலாமா? ஆனோடனே கதவு இல்லை, அதனால ஜாம்பி இதுவும் வந்துடக்கூடாது. சாரி ஓபேல போய் விடுறேன். என் வீட்டில் தான் படுக்க முடியும். அப்போ வர ஓபேல போய் வர்றா. இல்லைல்ல பாப்பா பெட்டை பார்த்தேன், மஞ்சள் பெட்டு. அப்புறமா செஞ்சாச்சுடா ஒரு வழியா. நீ என்ன பண்ண மரம் வெட்டுறியா? அது செஞ்சுட்டா நான் தரேன் பாரு. கோளாரி தான். நான் போய் கல் வெட்ட போட்டேன். மரம் வெட்டுறா. நம்ம மரம் என்ன தேவைப்படும்டா வீட்டுக்கு போட்டுக்கணும். பாய் மரம் வெட்டு. நான் போட்டுருக்கேன் பாரு. மரம் வெட்டுறா. நம்ம வீட்டுக்கு மரம் தான் தேவைப்படும், கல் போட்டு தேவைப்படல. ஏறைக்கு எனக்கெல்லாம் மறைக்க தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏன்னா நமக்கு மரம் தேவைப்படும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கவு செய்கிறேன் ஃபஸ்ட்டு. வீடியோ வச்சு பார்க்க நல்லா இருக்கிறா. இங்கே இதான் நல்லா இருக்கு பார்த்தா. ஜன்னல் வைக்கணும். ஜன்னல் வைக்கணும். ஏன்னா ஜாமி ஈஸி உள்ள, அதான் நானே ஈஸி உள்ள போகிறேன் ஜன்னல் வழியா. ஜன்னல் வீடா? என்னது ஜன்னல் வீடா? போய் கண்ணாடி வந்தா மண்ணு பக்கத்துல தானே இருக்கு. உருக்கணும். அதுக்கு மர தேவை. அது தேவையில்ல. நானு நீ தமிழாஜி நீ மேலே மூடுறியா? அப்படியே மரத்தை எப்படி மேலே போகிறது? மேலே போகாமல் இருக்கு. மேலே போகாமல் அப்படியே பண்ணு. சரி எங்கே வெட்டின மரம் 61 மரத்தை வெட்டி வச்சிருக்கியாடா? ஓடு நிறைய மரத்தை வெட்டி வச்சிருக்கேன். என்னடா பண்ணுற நீ? என்ன பண்ணுற? இந்தா கீழே எப்படி மேலே மூடுறியா? கீழே இருந்தா நான் போய் மணல் வெட்டிட்டு வரேன். போயிட்டு வா. எப்படி அப்படியே பிளைனாக அப்படியே கீழே இருந்தே முட்டா? ஆமாம் கீழே மேலே போட்டுடுவா. சரி அப்படியா? வச்சுட்டு நான் போய் மண்ணில் வந்து மூடுறேன். இப்போ சின்ன வீடு போக மாடி வீடு. ஏன்டா நான் சொன்ன ஆட்டோ பஸ் இங்கே இருக்குடா. நான் சொன்ன மீன் என் மீன் இல்லை. என் யூடியூப்கால ஒரு 9 மண் வச்சிருக்கேன். ஊற்றி தான் கரெக்டாக 2 மரம் தேவைப்படுது. 2 மரம் பேக்கில் இருக்கும் பாருடா. போயிட்டடா ஓடி வச்சுடா. டேய் அது கீழே அந்த கருப்பு டப்பா கீழே மரம் இருக்கு பார்த்தியா? அதுக்கு அங்கேயே கொஞ்சம் மரம் வச்சிடுறா. அதில் அப்போ தண்ணி இல்லையா? அதில் கொஞ்சம் மரம் வச்சிடும். இதை அப்படி இங்கே வச்சாட்டா? இல்லைடா மரத்தை தூக்கி இதில் வைக்கணும். போகணும். கொஞ்சம் கண்ணாய் கிடைக்கும்ல. ஓகே கண்ணாய் வந்தோடனே இது முடியலாம்டா. ஆனால் வீடு முடிஞ்சிச்சு. கீழே அப்புறமா தலை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இது மட்டும் நல்லா இருக்குது. அப்புறமா தலை போட்டுடலாம். ஒரு மிஸ்டேக் இருக்குது பாத்தியா? ஏன்னா மரமெல்லாம் கல் இருக்கா தானே? இங்கே கண்ணு தானே வரணும். ஓகே வீடு பார்க்க நல்லா இருக்குல்ல. அடுத்த சைடில் படி வச்சிடலாம். இந்த பக்கம் இப்போ சாப்பாடு சாப்பிடணுமே. என்ன தோலாது? தோல்றா என்ன ஒன்று பண்ணாதுல திங்க முடியாது. மாட்டுக்கறி இருக்கு பாரு சைடில் ஒரு பேக்கில் பாரு. இந்த கையில் மாட்டுக்கறி இருக்கு பாருடா. பச்சையாக இருக்கு. சாப்பிடு. ஃபுட் பாய்சன் ஆனால் பார்த்துக்கலாம்.
ஏப்பா அது ஃபுட் ஆயிடுச்சா ஃபுட் பாய்ச்சன் ஆகலடா ஆகலையா சைடில் காமிக்கு ஃபுட் பாய்ச்சன் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்தாம்மா கண்ணே கொடுக்குது இதாக வைக்கிறேன் தல்றா வேற ஒன்னோட நான் வரலடா வந்துச்சு நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டியா இப்போ எடுத்து ஃப்ளை ஆக்கிட்டேன் டன் 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 ஸோ நீங்கள் கேட்டு நம்ம ஃப்ரெண்டோட பண்ணுறோம் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க ஏன்னா அது வந்து எங்களுக்கு டைம் வேணும் ஏன்னா அவரும் ஃப்ரீயாக இருக்கணும் நானும் ஃப்ரீயாக இருக்கணும் டைம் வேணும் நாங்கள் விளாட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டாக விளாட்றதுக்கு ஏன்டா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கஷ்டப்படாத இந்த மாதிரி மல்டிபிள் சீரிஸ் தான் பண்ணுவோம் சரி எனக்கே கமெண்ட் பண்ணுங்க இல்லை வைக்காத வைக்கலாமா கொடு அப்படி கிளாஸ் மட்டும் கொடு கிளாஸ் கொடு அப்படி சளிச்சு வைக்கலாம்டா அப்போ நம்ம நிறைய கிளாஸ் வைக்கலாம் சரி இப்போ அது மட்டும் பாரு அப்படியே கண்ணா ஸ்ட்ரெயினாக இருக்கு போட்டேன் பாரு நீங்க எடுத்துக்கடா இல்லை யாராவே மண்டல் நான் டேய் டேய் எங்க இல்லைடா ஓ பேக் இருக்கும் பாருடா பாடுறா அப்படி யாரும் எடுத்தாங்க லீவ் போட்டுறாங்க பாடுறா அப்படி நைட் ஆயிடுச்சா ஏன்னா நைட்டாக தான் பெட்டர் நான் கிளிக் பண்ணி படுத்துக்கண்டா நைட்டாக தான் தெரியல ஜாமிடா கண்ணாடி சாப்பிடுச்சு கண்ணாடி யார் உடச்சது இல்லை தப்பாக அடிச்சு நம்ம அது முழு கண்ணாடி வச்சுருந்தா ஓகே இந்த கொஞ்சம் கண்ணாடி வச்சிடறேன் ஜாம்பி வெளியே இருக்கானே கடல் ஜாம்பி என்ன இது கிரவுண்டர் அப்போ கிரவுண்டர் தான் நினைக்கிறேன் எங்கிட்ட கடை ஜாம்பிக்கான் இது வாங்க குட்டினா வந்துடுடே குட்டி பயங்கரமா அடிக்கும் பெருசுன்னு பரவாயில்ல டே குட்டி தான்டா இருக்குது அடிச்சிடும்டா இப்போ புட்டு பொண்ணு எங்க குட்டி பகல பெருசுன்னு நினைக்கிறேன்டா இதா அது பக்கத்தில் வர்றான் ஆமாண்டா இருக்குடா நானும் வரேன் இதா இதா அது பக்கத்தில் குட்டி இருந்தா போகுது அது வந்து பெருசு மாதிரி தான் தெரியுது இது பெருசுடா மண்டை பெருசாக இருக்குது ஓ சைஸ் இருக்க மாட்டா அதெல்லாம் ஓ இதில் இருக்குது ரெண்டும் அடிப்பியா அடிக்க முடியாதுல்ல ஏன்னா நீ தண்ணியில் தான் இருப்ப நைட்டு ஆனால் வெளில வர முடியும் அந்த இல்லையா ஏய் இது பயங்கரமாக இருக்குது தண்ணியில் போக அடி கொளுத்தோம் ஓகே சரி இதோட வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா இது நான் பெட்டி கூட கலர் மாற்ற வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா நான் பெட்டி கலர் மாற்றேன் ஏன்டா கலர் முடியும் ஆட்டோமேட்டிக் வரணும் ஆட்டோமேட்டிக்காக முடிக்கும்டா தெரியாதா வெளில பார்க்க ஆட்டோமேட்டிக்காக ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாச்சும் கேம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த கேமை கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட் பை